கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் தேவ ஆலோசனைக்காக உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர். நம்முடைய தேவன் ஆலோசனை கர்த்தர். பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு தேவன் நாம் வாழ வேண்டிய வழிமுறைகளை, ஆலோசனைகளை எழுதி வைத்திருக்கிறார். அதை கேட்டு நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்விலே தலைமுறையாய் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. இன்றைக்கு தேவ ஆலோசனைக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசியா 33 அதிகாரம் 24 வசனம். ஏசியா 33:24. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா ஆண்டவர் இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, மனிதர்களுடைய வாழ்க்கையில் மனிதர்கள் செய்கிற அக்கிரமங்கள், குற்றங்கள், குறைகள், பாவங்கள் தேவனால் மன்னிக்கப்படும் பொழுது வியாதிப்பட்டவர்கள் இருக்க மாட்டார்களாம். அதுதான் இந்த வேத வசனத்திலே ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். இன்றைக்கு வியாதியின் அகோரம் அநேக மக்களை பாதித்து கொண்டிருக்கிறது. அநேகரை வியாதி பாதித்து கொண்டிருக்கிறது. முன்னோர்கள் செய்த சில தவறான கிரியைகள் நிமித்தம் கூட அவருடைய பின் சந்ததியாகிய நாம் கஷ்டப்படுவது உண்டு. ஏனென்றால் எலிசா கேயாசியை பார்த்து, நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியும் தொடர்ந்து பிடிக்கும் என்று சொன்னதை பார்க்கிறோம். கேயாசி செய்த தவறின் விளைவு நம்முடைய சன்னதிக்கும் வரும் என்பதை அங்கே வேதத்திலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அந்த சகோதரருடைய தகப்பனார், தாயார் இயேசுவை ஒரு காலத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவருடைய பெற்றோர்கள் பின்வாங்கினார்கள். குறிப்பாய் தகப்பன் பின்வாங்கினார். ஆலயத்துக்கு செல்வதில்லை, தேவ ஊழியர்களை குறை சொல்லுவது, தேவனை குறை சொல்லுவது, அந்த நிலைக்கு போய்விட்டார். என்று அவர் பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருந்தார். நல்ல செல்வ செழிப்பாய் மாறினார். ஆனால் அந்த சூழ்நிலையில் அவர் தேவனை விட்டு பின்வாங்கினார். அவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே ரொம்ப பாதிக்கப்பட்டார். நிறைய கொடிய வியாதிகள் அவருக்குள்ளே வந்தது. குறிப்பாக மூல வியாதி, ஃபிக்ஸு, இன்னும் அந்த சிறங்கு மாதிரி சில பலகீனம், அந்த உபாகம் 22 சொல்லப்பட்ட அந்த நிறைய வியாதி நகோரங்கள் அவரை தாக்கினர். ஆனால் கஷ்டப்பட்டு தான் கடைசியில் மரித்தார்கள். ஆனால் இப்போ அவங்க பிள்ளைகள், அதில் அவங்களுடைய ஒரு மகன் ஒரு மகள் இப்போ ரொம்ப சிரமப்படுறாங்க. ஒரு நாள் அவங்க மகள் ஜெபிப்பதற்கு வந்திருந்தாங்க. சின்ன வயசு தான், அவங்களுக்கு ஒரு 40 வயசு கூட இன்னும் இருக்காது. ஒரு 35 வயசுலேருந்து ஒரு 40 வயசுலாம் இருக்கும். ஆனால் சரீரம் முழுசாக வியாதி, பலகீனம், ஒன்றை விட்டு நிறைய பலகீனம், நிறைய கொடிய வியாதிகள். ஆனால் அவங்க ஜெபிக்கும்போது கர்த்தர் என்ன சொன்னார்னா, ஆவியான உள்ளத்தில் பேசினது, அந்த தகப்பன் என்னை அறிந்து எனக்குன்னு வாழ்ந்து என்னை விட்டு தூரமாக போய் அவன் பாதிக்கப்பட்டு அந்த சாபக்கட்டு பிள்ளைகளையும் பாதித்திருக்கிறது அப்படின்னு தான் ஆண்டவர் பேசினார். அப்போ பாருங்கள், அதாவது அந்த அக்கிரமம், குற்றம் என்பது பல 4 தலைமுறையிலும் விசாரிக்கப்படுகிறது. அதே போல் நாம் செய்கிற சில குற்றங்கள், குறைகள், தவறுகளும் நம்ம வாழ்க்கையில் சில தீமைகளை கொண்டு வருகிறது. அதை மறந்து விடக்கூடாது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த பொழுது ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவத்தில் கொண்டு வராங்க. இயேசுவுடன் அவனை பார்த்து நீ சுகமானான்னு சொல்லலை, அவனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். ஏன் சொல்கிறான்னா, அவன் செய்த அந்த குற்றம், அந்த பாவம், அக்கிரமத்துக்கும் அந்த வியாதிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அவனுடைய அந்த பாவத்தின் விளைவு தேவனால் மன்னிக்கப்பட்டு அவன் சுத்தம் ஆகும்போது தான் அந்த வியாதி அவனுக்குள்ளே நிலை கொண்டிருக்க முடியாது என்பதை தேவன் அறிந்து
வியாதியை குணமாக்குவதை காட்டிலும் அவனுடைய பாவத்தை மன்னிப்பது தான் மேலானது என்பதை ஆண்டவர் அறிந்து செய்தார். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரத்துக்கு போவீங்கன்னா, அந்த பெதஸ்தா குளத்தங்கரையில் 38 வருஷமாக வியாதியில் திமிர்வாதத்தில் படுத்திருந்த மனுஷனையும் நீ சுகமாக விரும்புகிறாய்னு கேட்டு அவனை சந்தித்து சுகத்தை கொடுத்துட்டு அப்புறம் அவன் ஒரு நாள் ஆலயத்துக்கு வரும்போது அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், இனி நீ உனக்கு அதிக கேடானது வராதபடி பாவம் செய்யாதுன்னு சொன்னார். அப்படின்னா பாவம் என்பது வியாதியை உனக்கு இன்னும் கொண்டு வரலாம், அதனால் பாவம் செய்யாமல் வாழ்ந்து கொள்ள சொன்னார். அப்போ நம்ம வாழ்க்கையில் சில கொடிய வியாதிகள், சில பலகீனங்கள், பிசாசு போராட்டங்கள் வரும்போது, நம்மை தாக்கும்போது நம்ம தேவ சன்னதியில் வந்து நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்கிறது, குற்றங்கள் கண்டிப்பாக ஆராயணும். ஏன்னா நம்ம வந்து தேவனை போல ரொம்ப பரிசுத்தமாய் வாழ முடியாது இந்த பூமியில். நம்ம மனிதர்கள், நம்ம குறைபாடு உள்ளவர்கள். அதனால் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அல்லது நாம் கேட்குற சத்தியத்தை மையமாக வைத்து நான் எந்த இடத்துல குற்றவாளியாக இருக்கிறேன், குறைவுள்ளவளாக இருக்கிறேன், எந்த இடத்துல என்னை பாவம் மேற்கொள்ளுகிறது என்று அறிந்து தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் பாவத்தை அறிக்கையிடணும். அந்த பாவம் அறிக்கையிட்டு ஆண்டவர் அதை மன்னித்து அந்த பாவத்தை கழுவும் பொழுது வியாதி நம்மகிட்ட தொடர்பு இருக்காது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாக அபிஷேகம் பெற்றுவிட்டேன். ஆவியின் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தேன். ஊழியத்திலையும் செயல்பட ஆரம்பித்தேன். உடனே எனக்கு கூட ஒரு தேவ மனிதரோடு கூட சில ஊழியங்களிலே கர்த்தர் ஈடுபட வைத்தார். ஆனால் எனக்கு ஒரு சில வாரங்களுக்குள்ளாகவே எனக்கு தேவன் பேச ஆரம்பித்தார், நீ ஞானஸ்தானம் எடுக்கணும், ஏன்னா பழைய பாவங்கள் இன்னும் கழுவப்படலை, அதனால் சாத்தான் உன் மேலே குற்றப்படுத்திட்டு இருக்கிறான், உனக்கு எதிராக அவன் எழும்புவான், அதனால் நீ ஞானஸ்தானம் முக்கியமாக எடுக்கணும் தெளிவாக ஆண்டவர் வெளிப்படுத்தி எனக்கு நான் தண்ணியில் இறங்கி ஞானஸ்தானம் எடுப்பது போல தரிசனமும் காண்பித்து என்னை ஆண்டவர் அப்படியே நடத்தினார். அப்போ பாருங்கள், அறிக்கையிடாத கழுவப்படாத பாவங்கள் நமக்குள்ளே இருக்குன்னா பிசாசுக்கு நமக்கு ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது. அதை முறிக்கிறது அந்த பாவம் மன்னிக்கப்படுகிற கழுவப்படுகிற ஒரு அனுபவம். இது ஞானஸ்தானத்தினால கழுவப்படுகிற ஒரு குறிப்பிட்ட பாவம் எல்லாம் போயிடுது. அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் தேவ சமத்தில் வரும்போது நம்ம பாவ அறிக்கை செய்யணும். நீ ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சில வேளையில் நீங்கள் வியாதிஸ்தராக இருக்கலாம், பிசாசின் போராட்டத்தில் சிக்கி தவிக்கலாம், மெடிசின் எடுத்தும் சுகம் கிடைக்கல, பல இடங்களுக்கு போய் ஒரு மாற்றம் வரல, வாழ்க்கையில் குடும்பத்தில் தொடர்ந்து வியாதி போராட்டம் தெரியுது, சாத்தானும் போராடுறான், வியாதி போராடுது, சமாதானம் கெடுது. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், உங்களை ஆராய்ந்து பார்த்து பாவம் ஏதாவது இருக்குமானால் தேவன்கிட்ட சொல்லுங்கள், அறிக்கையிட்டு விடுங்க, கர்த்தர் கழுவார். எனக்கு யாரை செய்வனை வச்சுருக்காங்க, மந்திரம் வச்சுருக்காங்க, சூனியம் வச்சுருக்காங்கன்னு போகாதீங்க. பெருமை இருந்தால் விடுங்க, அகங்காரம் இருந்தால் விடுங்க, மதுபானம் இருந்தால் விடுங்க, சிகரெட்டு பழக்கத்தை விடுங்க, விபச்சாரத்தை விடுங்க, வேசித்தனத்தை விடுங்க, துரோகம் பண்ணுறதை விடுங்க, கீழ்ப்படியாத குணம் இருந்தால் விட்டுருங்க, எதிர்த்து நிற்கிற குணத்தை மாற்றுங்க, யாருக்கு அடங்கணுமோ அவங்களுக்கு அடங்குங்க, யாருக்கு கீழ்ப்படியணுமோ அவங்களுக்கு கீழ்ப்படிங்க, யாரை கனம் பண்ணணுமோ அவங்கள கனம் பண்ணுங்க, எந்த இடத்துல சகித்து போகணுமோ அங்கே சகித்து போங்க, முற்கோபத்தை விடுங்க, யாருக்கு என்ன பணிவிடை செய்யணுமோ பணிவிடை செய்யுங்க. அப்படி செய்ய ஆரம்பிக்கும்போது நிறைய பிரச்சனைகளுக்கு முடிவு வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா பைபிள் தான் சொல்லுது, அழகான வசனம், வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா ஒரு நகரத்தில் இருக்கிற ஜனங்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவதனால அந்த நகரத்தில் இருக்கிறவர்கள் யாரும் வியாதிப்பட்டுன்னு சொல்ல மாட்டாங்களா? அழகான வார்த்தை. இந்த கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். அதனால் செய்வன, மந்திரம், சூனியம், கண் திருஷ்டி, ஏவுதல், இதெல்லாம் அப்படிலாம் நினச்சிட்டு அதில் தூக்கி குப்பையில் போட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து குற்றம் குறைகள் ஆண்டோட்ட சொல்லி அதை விட்டு வெளியே வாங்க. ஏசப்பா மன்னிக்கட்டும், பாவத்தை பரிசுத்தமாக்கட்டும், கழுவட்டும். நிறைய பிரச்சனைக்கு முடிவு, குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதியின் அகோரம் உங்களை விட்டு அழிந்து போயிடும்.
விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் அக்கிரமம் மன்னிக்கப்படும் போது, குற்றம் மன்னிக்கப்படும் பொழுது, பாவம் மன்னிக்கப்படும் பொழுது வியாதி எங்களை விட்டு அகன்று போகும் என்று பேசினீர். இந்த செய்தியை கேட்ட, இந்த ஆலோசனை கேட்ட தேவ பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி தேவ சமூகத்திலிருந்து ஆலோசித்து பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு, குற்றங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி உம்மிடத்திலிருந்து மன்னிப்பு பெற்று சுகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். எல்லாரும் சுகமாக இருக்கட்டும், சாட்சியாக இருக்கட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.